Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா DeepSeek AI டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி மீடியாவில் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த டூலு. நிறைய டவுன்லோட்ஸு, நிறைய நியூஸ் இதை பற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ சில இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ DeepSeekன்றது மற்ற ஏஐ டூல் போல் ChatGPT, இப்போ Gemini, Claude இந்த மாதிரியான ஏஐ டூல் தான் இது DeepSeek. ஸோ எனக்கு பிடிச்ச டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுறதுலேயே இந்த மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், MOE அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு கேள்வி கேட்குறோன்னா அந்த கேள்விக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய காம்பனன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கம்மியான காம்பனன்ஸ் யூஸ் பண்ணியே அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. வேற அதர் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை கேட்குறோன்னா நிறைய காம்பனன்ஸை அவங்க யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஆன்சர் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டோம்னா இந்த பிரெயினை யூஸ் பண்றது. ஸோ அந்த பிரெயின் இருக்க எல்லா செல்ஸையும் யூஸ் பண்ணி அந்த ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க மற்ற மாடல்ல. பட் இந்த டூல்ல பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் பிரெயினை யூஸ் பண்ணாம ஒரு பர்டிகுலர் பிரெயின் செல்ஸை யூஸ் பண்ணி மட்டும் அந்த ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உள்ளுக்குள்ளேயே அந்த பிரெயின்குள்ளே என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸை உருவாக்கி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஆட்டோமொபைல் பற்றி கேட்டா இந்த எக்ஸ்பர்ட்டுக்கு தான் ஆன்சர் வாங்க. ஸோ என்டையர் பிரெயினை யூஸ் பண்ணாம பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் த பிரெயினை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் சோர்ஸாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெண்டிங்காக இருக்கு. நான் கிட்டப் செக் பண்ணேன். நிறைய ஏகப்பட்ட ஸ்டார் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்காக இருக்கு, டாப்ல இருக்கு இந்த ஓப்பன் சோர்ஸ், இந்த DeepSeek உடைய ரெபாசிட்டரிஸ்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த DeepSeek V3 மற்ற ஏஐ கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ்லையும் லீடிங்காக இருக்குது. கண்டிப்பாக இது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு குளோபல் டெக்கை. ஏன்னா ஒன் ஆஃப் த மெயின் ஸ்ட்ராங் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் மாடல். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. லைக் டெவலப்ட் ஃபார் அப்ராக்சிமேட்லி $6 million யூஸ் பண்ணி இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியான ஒரு செலவில் இதை முடிச்சிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா குளோபல் டெக்கோடைய ஒரு டிஸ்டர்ப்ஷனுக்கான காரணம். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபியூ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2.6 million ஆப்ஸ் டவுன்லோட்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப எஃபிஷியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப லெஸ் டேட்டா யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டிங் பவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் DeepSeek பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2000 கம்ப்யூட்டர் சிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் லெஸ் எக்ஸ்பென்சிவான ஒரு கம்ப்யூட்டர் சிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்ததுனால எனக்கு ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். இந்த மாதிரி க்ரோத் நிறைய வரப்போகுது. இன்னும் அடுத்த கம்பெனிலாம் வரும், நிறைய கம்பெனி வர போகிறாங்க. நம்ம நிறைய கற்றுக்கலாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த நியூஸை நம்ம ஒரு பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். ஹோப் இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. பை பாய்.